ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் திமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை சென்றடைந்திருக்கிறார். அங்கு விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் நரேஸ்வரன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2026 நெருங்கி வரும் சூழலில் தென் மாவட்ட அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று மதுரைக்கு வருகை தந்துள்ளார். இதற்கு சென்னையில் இருந்து காலை 11 மணி அளவில் சிறப்பு விமானம் மூலம் புறப்படும் முதல்வர் மதியம் 12:40 மணி அளவில் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அமைச்சர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். விமான நிலையத்திலிருந்து காரில் புறப்படும் முதல்வர் மதுரை சிந்தாமணி சந்திப்பு பகுதியில் உள்ள தனியார் விடுதிக்கு சென்று சிறிது நேரம் ஓய்வெடுத்ததற்கு பிறகு மதிய உணவுக்கு பிறகு மாலை 3:30 மணி அளவில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள ராயபாளையம் பகுதியில் நடைபெற உள்ள பிரம்மாண்ட அரசியல் இணைப்பு விழாவிற்கு புறப்படுகிறார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே திமுகவில் இணைந்துள்ள நிலையில் இன்று அவரது தலைமையில் தமிழகம் முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் அதிகபூர்வமாக திமுகவில் இணைகிறார்கள். இதற்காக திருமங்கலத்தில் சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்ட பந்தல் மற்றும் மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் அதிமுகவில் இருந்து விலகிய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வரவேற்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அவர்கள் திமுகவின் அடிப்படை உறுப்பினராக தங்களை இணைத்துக் கொள்ள உள்ளனர். வரும் தேர்தலில் தென் மாவட்டங்களில் திமுக வெற்றியை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கிய நகர்வாக இந்த விழா பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சியை நிறைவடைந்ததும் மாலை 5:30 மணி அளவில் திருமங்கலத்தில் இருந்து காரில் புறப்படும் முதல்வர் 6 மணிக்கு மதுரை விமான நிலையத்தை அடைகிறார். அங்கிருந்து சிறப்பு விமானம் மூலம் சென்னைக்கு புறப்பட்டு செல்கிறார். முதல்வரின் வருகையை முன்னிட்டு மதுரை மற்றும் திருமங்கலம் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நரேஸ்வரன்.